என்ன மாமா பொழுது விடிஞ்சு பொத்திக்கிட்டு இருக்கீங்க? குளிரா இருக்கா? பயமா இருக்கு. பயமா? ஆபீஸ்ல எவனாவது கேட்டானா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு. நம்பலன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லு. என்ன மாமா அது? அநியாயமா இவ்ளோ பெரிய பொய்யா? நடந்த உண்மையை சொல்ல முடியாதே. என்ன உண்மை சொல்லுங்க கேப்போம். கம்பெனி கொடுத்த கார்ல ஆனந்தமா ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு போன் வந்தது. ஹலோ, மேரேஜ் புரோக்கர் அனுப்பிச்சிருந்த உங்க போட்டோ என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு தடவை பொண்ணை பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு என்ன, இப்பவே வரேன். ஐயா! பொண்ணுக்காக வருஷக்கணக்கா காஞ்சி போயிருந்தேன். எனக்கு போன்ல அப்படி சொன்னதும் பாலைவனத்துல பிஸ்லரி வாட்டரே கிடைச்ச மாதிரி இருந்தது. லைஃப் டேர்ன் ஆக போகுதுன்னு யூ டர்ன் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். டேய் வாயில பீடி இருந்து துப்பிடுங்க. ஏய் இந்த கத்தியெல்லாம் கீழே போடுங்கடா. லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுங்க. நாம ரவுடிங்னு வெளியே தெரியக்கூடாது. மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நாமளும் சாஃப்டா தான் இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. ஹேர் ஸ்டைல் பாருடி, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. பாக்க நம்ம ஆரியா மாதிரி இல்ல? போட்டோலயே இவ்ளோ அழகா இருந்தா நேர்ல எப்படி இருப்பாரு? மாப்பிள்ள வருவாருன்னு பார்த்தா மாப்பிள்ள அப்பா வந்திருக்காருண்ணா. வணக்கங்க. தம்பி வரலீங்களா? எந்த தம்பி? சின்ன தம்பி பிரபு, பெரிய தம்பி சத்யராஜ். நான் கேட்டது மாப்பிள்ள தம்பி. அது சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். நான் சொல்ல வந்ததை நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காள், என்ன பண்றது? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நீ வேற என்ன மாமா மாமா உயிர் வாங்கிட்ட? நீ உட்காருமா. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச தம்பிக்கு பிடிச்ச மாதிரி முடியாது. வந்ததுல இருந்து தம்பி தம்பி பொண்ணு போயிட்டு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா தாராளமா பேசு. பர்சனலா மாப்பிள்ள கிட்ட பேசலாமே தவிர மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட எப்படி பேசுறது? நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. மாப்பிள்ளையும் நான் தான், கல்யாணமும் எனக்கு தான். அப்ப இந்த போட்டோ அதுவும் என்னோடதான். சிச்சி, இவனு போய் ஆரியான்னு சொல்லிட்டேனே. இல்லம்மா. நாரியா சுத்த தரைய. டீனேஜ்ல எடுத்த போட்டோ அனுப்பிச்சிட்டு ஓல்டேஜ்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா நீ? ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இதுக்கு பேரு லேட்டா? காலமே முடிஞ்சு போச்சுடா. என்ன ஆயிடுச்சு இப்ப டெம்பரரி? ஃபார் எக்ஸாம்பிள், ஜானில ஹீரோ யாரு? ரஜினி தான். எந்திரன்ல ரஜினி தான். ஃபேன்ஸ் குறைஞ்சிட்டாங்களா அதிகம் போயிட்டாங்களா? அதிகமா இருக்காங்க. அதிகம் ஆயிட்டாங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜானிலே அவர் விரும்புனாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரன்ல விரும்புறாங்கல்ல? ஆமா, ரசிக்கிறாங்க. அப்ப போட்டோல பிடிச்சிருந்த உங்களுக்கு ஏன் என்ன நேர்ல பிடிக்கல? ஃபேன்ஸ் வேற, மேரேஜ் வேற. எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். விரிசல் விட்டு எடுத்த தாஜ்மஹாலையும் பழைய படம் ஆச்சு எம்ஜிஆர் படத்தையும் பார்க்காம இருக்கமா? என்ன தலைவா? உண்மைதான். இதுவும் அந்த மாதிரிதான். வயசாயிடுச்சு, முடி கொட்டி வழுக்க விழுந்துருச்சேன்னு எவனும் கல்யாணம் பண்ணிக்காம இல்ல. மரியாதையா சொல்ற கேளுங்க. உள்ள போய் தமிழ் தட்டு எடுத்துட்டு வாங்க. என்னடா ஓவரா பேசுறீங்க? அடிக்கிறதுக்கு அடி எடுத்து வச்சீங்கன்னா அதிக சேதாரம் உங்களுக்கு தான். சிட்டியில கிண்டி பாபுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கியே? ஏன் உனக்கு தெரியுமா? அவனுக்கு நான் போன் பண்ணனா உன் லைன் மொத்தத்தையும் கட் பண்ணிடுவான். மரியாதையா என் பேச்சை கேளு. இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். ஏய், அண்ணன் கிண்டி பாப்போட ரைட் ஹேண்ட்ரா. நீ சாஃப்ட்வேர் ஆச்சேன்னு பொருள்லாம் உள்ள போட்டுருக்கோம். அண்ணா இவனை கொலை பண்ணி ஆகணும்னா. ஏய், மேட்ரு தெளிவா புரிஞ்சிருச்சு. இங்க அடிச்சுக்கிட்டா எல்லா பொருளும் உடைஞ்சு போயிடும். அதனால OMC கிரவுண்டுக்கு போயிடும். நான் ஒரு ஆளு, நீங்க 20 பேரு. இன்னும் 20 பேர் விடாலும் சேர்த்துக்க. ஏன் 60 பேர் விடாலும் சேர்த்துக்க. கூட்டத்தை மட்டும் குறைய விட்டுறாத. ஆள் அதிகமான தாண்டா நான் வேகமா ஓடுவேன். அப்படி அவனுங்களை வெறுப்பேத்திட்டு பயத்தோட ஓடி வந்துட்டேன். கோபத்தோட துரத்துறவன் கிட்ட நான் மாட்டல. ஆனா என்னோட போன் நம்பர் மாட்டிக்கிச்சு. கற்கால தமிழ்ல இருந்து கம்ப்யூட்டர் தமிழ் வரைக்கும் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை எனக்கு மெசேஜ் அனுப்புறானுங்க. ரொம்ப டீப்பா போய் என் பாட்டு மொப்பாட்டெல்லாம் இழுக்கிறானுங்க. எனக்கு தெரியாம இவ்ளோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அது சரி, சின்ன வயசு போட்டோ அனுப்பிச்சிட்டு இப்ப பொண்ணு பார்க்க போறீங்களா? தப்பு இல்ல? இதை விட பெரிய தப்பு இன்னொன்னு பண்ணிட்டேன். என்ன? அந்த கிண்டி பாப்போட பேரை யூஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான். உங்க பயம் எல்லாம் கிண்டி பாபு மேல தானே. வாங்க அவன் வீட்டுக்கு போலாம். நெருப்புன்னு தெரிஞ்சா தொடக்கூடாது, ரவுடின்னு தெரிஞ்சா அந்த பக்கமே போக கூடாது. போவேன் உங்களுக்காக. வாங்க போலாம். ஹலோ. ஏய், இங்க போற? பாபு சாரை பார்க்க. அண்ணா செட்டில்மெண்ட்ல இருக்காரு, வெயிட் பண்ணு. ஓகே. நாங்களே பெரிய 430 420 முள்ள மாதிரி பசங்க எங்க எடுத்து ஆக்கிரமிக்கலாம் பாக்குறியா? என் பேரையோ என் ப்ராப்பர்ட்டியோ டச் பண்ணணும்னு நினைச்சா வெட்டி போட்டு. மாமா, என்ன மாப்ள? அந்த பொண்ணு பாத்தீங்களா?
கோயிலுக்கு போனா பக்தியோட இருக்கணும், ரவுடி வீட்டுக்கு வந்தா பயத்தோட இருக்கணும். இங்க வந்து செட் அடிக்கிற மாப்ள. திரும்பு மாப்ள, திரும்பு. சூப்பரா இருக்கா மாமா, எனக்காகவே பிறந்த மாதிரி. ஐயோ, புரிஞ்சுக்கோங்க மாமா, இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம இங்க வர தேவையில்ல, அவனுங்க நம்மள தேடி வருவானுங்க. எப்படி இருக்கு ஐடியா? சிக்கத்துக்கிட்ட தப்பிச்சு முதல் வாயில விழுந்த மாதிரி இருக்கு. நாம இங்க வந்தது ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்காக, கிரியேட் பண்றதுக்காக இல்ல. எனக்கு இந்த செட்டில்மெண்ட் வேலையே வேண்டாம். பார்க்காத மாப்ள, பயமா இருக்கு. ஏய் அண்ணா கூப்பிடார். வேண்டாம் மாப்ள, ஆளுக்கு ஒண்ணு அலைய கத்துக்கிட்டு போறானுங்க. இவனுங்க வம்பே நமக்கு வேண்டாம், வா போலாம். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க மாமா. அண்ணா, நான் அப்ப சொன்னனே, அது இவன் தான், என் தங்கச்சி பொண்ணு பார்க்கணும். பையன் நல்லா தானே இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா? இந்த பையனை சொல்லனா, பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கானே, சோட்டா தலையன், அவனை சொன்னேன். வணக்கம். வேதியில போறவனே பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல உனக்கு எதுக்குடா கல்யாணம்? அவனுக்கு வயசு மட்டும் அதிகம் இல்லனா, வாய் கொழுப்பு அதிகம் தான். அண்ணனை ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்றானா, அண்ணனுக்கு இவரு ஒரு போன் போட்டாருன்னா நம்மள அண்ணனே வந்து அடிப்பாரானா. என்ன தைரியம்டா உனக்கு? என் புள்ள பேரை சொல்லிக்கிட்டு எங்காலே பயமுறுத்துறியா? அது போட்டு உன் பேர் என்ன? ஜிலேபி. ஜிலேபியா? ஜிலேபின்னு ஒரு பேரா? நான் எங்க கேட்டது இல்லையே. எங்க அப்பா ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருந்தாருங்க, அதுல ஜிலேபி தான் ஸ்பெஷல். வீட்ல நான் தான் ஸ்பெஷல், அதனால தான் அந்த பேரை எனக்கு வச்சுட்டாங்க, ஜிலேபி. நல்லா தான் இருக்கு. உன் பேர் என்ன? சரிங்க. சரியா? நீ ஏதாவது கதை வச்சிருக்கியா? ஜஸ்ட் சரி, நிக் நேம். ஆஹா, அவன் ஒரு ஸ்வீட் பேரு, நீ ஒரு ஃப்ரூட் பேரை வச்சுக்கிட்டு எல்லாரும் பேரும் யூஸ் பண்றீங்களா? டேய், இவனுங்களை கட்டி போடுங்க. ஹலோ, கொஞ்சம் இருங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிண்டிபாபு பேரை யூஸ் பண்றதுக்கு உரிமை இல்லையா? பப்ளிக் மத்தியில அவருக்கு கிரேஸ் இருக்கு, மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அதான் யூஸ் பண்ணாரு. தப்பா? என்னடா லேட்ட திடீர்னு திருப்பி போடுறியா? நான் கேக்குறதுன்னு நீ சொல்றது என்ன? எனக்கு ஒண்ணும் விளங்கல. உங்களுக்கு புரிய தேவையில்ல, அவருக்கு புரிஞ்சா போதும். சென்னையில தலப்பாக்கட்டு பிரியாணி எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி பாபு சாரோட பேரும் ஃபேமஸ். சின்ன வயசுல எல்கேஜி சீட் வேணுமா, பாபு சார் பேரை யூஸ் பண்ணா கிடைக்கும். பெரியவனானதுக்கு அப்புறம் காலேஜ் சீட் வேணுமா, அப்பவும் பாபு சார் பேரை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஏன், சென்னைக்கு செம்பரம்பாக்கம் தண்ணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிண்டி பாபு சாரோட பேரும் முக்கியம் இல்லையா மாமா? என்னடா ஸ்க்ரூ ஏத்துறியா? பெரியப்பா, என்னப்பா? அவன் பேசட்டும். பேசட்டும். நீ சொல்லு தம்பி. பக்கத்துல இருக்க இவங்களுக்கு தெரியல சார், பப்ளிக் மத்தியில உங்க பவர் என்னன்னு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இவங்கள யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைக்கும், ஏன்னா நான் பாபு சார் பேரை யூஸ் பண்ணுவேன். நம்ம பாபு சார் பேரை யூஸ் பண்ணா போலீஸ்கார மாமூல் கேட்க மாட்டான், டிராபிக்ல ஆர்சி புக் கேட்க மாட்டாங்க, பங்க்ல காசு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பேரை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னடா சொல்ல வர? பஸ்ல கிடைக்கிற 30 ரூபாய் டோக்கன் மாதிரி என் புள்ள பேரை எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பியா? பெரியப்பா, என்னப்பா? அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசினாதான் மார்க்கெட்ல நம்ம வேல்யூ என்னன்னு தெரியும். கரெக்டா சொன்னீங்க சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? மாமா எடுங்க. இது வரைக்கும் பேரை யூஸ் பண்ண, இப்ப போட்டோவை யூஸ் பண்ண போறியா? நீங்க சும்மா இருங்க, கை போடுங்க சார். நடத்து. அண்ணா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். உங்க சிஸ்டரா சார்? ஆமா. மாமா, அவங்க கூட ஒரு போட்டோ எடுங்க. கரெக்ட் கூட ஷாக் கொடுக்குறீங்க. அந்த பொண்ணு கூட என்னடா போட்டோ? சும்மா செல்ல எடுங்க. ஒர்க் பண்ணலடா, ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. என்னங்கடா கொழுப்பு ஏறி போச்சா? வயசு பொண்ணு கூட போட்டோ எடுக்கணுங்கிறீங்க? போட்டோ எடுக்கிறதுனால என்ன? பப்ளிசிட்டி ஆகும், போஸ்டர் ஓட்டுவானுங்க, ஊரெல்லாம் நாரும். நீ பாத்துக்கிட்டு இருக்கும்போது உன் காதுல பாம்பு விடுறானுங்க. நீ காலேஜுக்கு போமா, போ. சார், சிஸ்டர் எந்த காலேஜ்? அவங்க எந்த காலேஜ் உனக்கு என்ன? நம்ம வந்த வேலையை விட்டுட்டு தமிழ்லாம் பண்ணிட்டு இருக்க. அது இல்ல மாமா, அவங்க எந்த காலேஜ்னு தெரிஞ்சா நாம அந்த பக்கம் போக மாட்டோம். நம்ம பசங்க யாராவது போனாங்கன்னா பாபு சார் சிஸ்டர் படிக்கிற காலேஜ், அந்த பக்கம் போகாதீங்கன்னு. கரெக்டா சார்? கரெக்ட். பிடெக் ஃபைனல் இயர், ஸ்ரேயா இன்ஜினியரிங் காலேஜ். சூப்பர். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. பின்கோடு, போஸ்டல் அட்ரஸ், ஹைட், வெயிட், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவானுங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? பாபு சார பாக்க வந்தனா அவர் தங்கச்சி தள்ளிட்டு போற மாதிரி பேசுறீங்க. என்ன மாமா தமிழ்ல பேசிட்டு இருக்க? நீ எங்க பேசிட்டு இருக்க? பாபு சார் வீட்டுக்கு வந்து பாபு சாரோட தங்கச்சி பத்தி, பாபு சார் தங்கச்சி பத்தி அவர்கிட்ட பேசுறோம். வாய மூடு. சார், யார் என்ன சொன்னாலும் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், அது உங்களுக்கு புரியுதுல்ல? பேச்ச வச்ச மனுஷங்களையும் அவங்க கண்ணை வச்சு கேரக்டரையும் எடை போட்டு வந்தான். நீங்க கிரேட் சார். நீ எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்க மாமாவை யாரும் மிரட்டி பயமுறுத்த வேணாம்னு சொல்லுவீங்க சார். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. தேங்க்யூ சார். சார், நீங்க ரொம்ப நல்லவன் சார். என்னாச்சு மாமா, வாய்ஸ் வரல, போயிடுச்சா? வாய்ஸ் என்ன?
உயிரே போன மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. அந்த பொண்ணோட போட்டோ எடுக்கணுங்கிற அட்ரஸ் கேட்கிற வெட்டி போட்டு உனக்கு அவனுக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுவேன். என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இங்கே திருப்புற அந்த பொண்ணோட காலேஜ் மது மது, உன்னை இவ்வளவு நாள் நான் ப்ரப்போஸ் பண்ண, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போ நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லன்னா நான் மேல இருந்து குதிச்சிடுவேன். சொல்ல போறியா இல்ல குதிக்கட்டுமா? இத பாருமா மது, அவன் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஐ லவ் யூன்னு சொல்லிடுமா, இல்லனா அவன் கீழே குதிச்சிடுவான். அவன் ஒரு தடவை குதிச்சா டிவி காரங்க 100 தடவை குதிச்ச மாதிரி ரிப்பீட் பண்ணி காலேஜே மூட வச்சிருவாங்கமா. டிவி காரங்க தான் இல்லையே. டிவி கேமராலாம் எதுக்குமா? செல்போன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லிடுமா. நீங்க சும்மா இருங்க சார். கண்டவன மேலே ஏறி நின்னுக்கிட்டு காதல் பண்ணியே தீரணும்னா ஒத்துக்க முடியுமா? டேய், மரியாதையா சொல்றேன், கீழ இறங்கி வாடா. கீழ இறங்குறதுக்கு தான் லவ் பண்ண சொன்னது. ரொம்ப லேட் பண்ணாத, ஐ லவ் யூ சொல்லிடு, இல்லன்னா உன் பேரை சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சிடுவேன். கவனிச்சியா? உன்னை விட அவன் பெரிய கிறுக்கனா போல இருக்கு. என்ன விட கிறுக்க எவனும் கிடையாது. மது, குதிச்சிடுவேன், மரியாதையா சொல்லிடு. ஆமா ஓகே சொல்லிடுமா. அவன் குதிச்சிட்டான்னு ஜெயிலுக்கு போகணும், நான் கோர்ட்டுக்கு மது! போகணும். இவன் என்ன அவனை விட மேல போயிட்டான்? மது, நீ அவன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். இவன் நம்ம காலேஜ் இல்ல சார், யாருன்னு தெரியல. ஏறி நிக்கிறது நம்ம காலேஜ் மேல தான் சார். யாருப்பா தம்பி நீ? இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது, எனக்கு என்ன வேணுங்கிறதா முக்கியம். மது இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்லி மிரட்டவன பாத்திருக்கேன், ஆனா இவன் சொல்ல கூடாதுங்கறான். இவன் ஏதோ டிபிக்கலா இருக்கான். இப்ப என்னமா பண்றது? ஒரு தடவை ஒதுக்கிட்டா இன்னொருத்த போய் சேர்ந்துருவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதமா, நீங்க அவ்வளவு டென்ஷன் பண்ணாம இருங்க. டேய், உங்க ரெண்டு பேர்ல யார் மேல போறது யார் கீழ வரது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன பிரதர், டெண்டரை நான் போட்டா கான்ட்ராக்ட நீ எடுத்த மாதிரி நான் அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, நீ எதுக்குப்பா நடுவுல? என்னடா ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனுக்கு ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலனாலும் ஒண்ணுதான். நீ ஓவர் ஆக்டிங் நிறுத்திட்டு கீழ இறங்கு. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மை அது? நீ கீழே இறங்கு, அப்புறம் சொல்றேன். சரி வா. முடிஞ்சு போச்சு. அவனை என்னமோ சொல்லி கவுத்திட்டான். என்ன உண்மை சொல்ல போற? காதலுக்காக யார வேணாலும் மிரட்டலாமே தவிர காதலிக்கிற பொண்ணை மிரட்ட கூடாது. அந்த பொண்ணு ஏன் நீ விலகி போயிடு. என்னது? இதுதான் நீ சொல்ல வந்த உண்மையா? பிரதர், அவங்க அண்ணன் பாபுவை பத்தி உனக்கு தெரியாது. பெரிய மட்ட பார்ட்டி, உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்க. அப்ப நீ எப்படி தாங்குவ? அவனாலதான் என்ன தாங்க முடியாது. ஏன்? நீ முதல்ல போய் நல்லா படி, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கே புரியும். மாப்பிள இல்லையா? எங்கயா போற? அந்த பொண்ணு பார்க்க போறோம் மாமா. பொண்ணு பார்க்க வேற வேலை இல்ல உனக்கு? நானே எங்க இதே வெள்ள முதல்ல இருக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். வாங்க மாமா, அந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போய். எப்படியோ எங்களை காப்பாத்திட்டீங்க தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். Thank you so much. என்னங்க இது, இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன எதிர்பார்க்கற? பாபு சார் தங்கச்சி இதை சொல்றது பெரிய விஷயம். இருங்க மாமா. என்னங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா I think I love you. என்னங்க நீங்க பதில் சொல்லாம போறீங்க? எங்க அண்ணன் பதில் சொல்வான். சுவாமியே சரணமையப்பா. நீ எப்படா டென்ஷன் ஆகாம இருக்க? ஏன் டென்ஷன் ஆகணும்? செத்து போயிடுவோம்டா, செத்து வாங்க போயிடுவோம். போய்